இந்த பதிவில் தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026 பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அறிவு, பணம் மற்றும் தொடர்பாடல் விஷயங்களை மையமாக கொண்டு இயங்கும். சூரியன் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் நடுப்பகுதிக்கு பிறகு கும்ப ராசியிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் ஸ்தானங்கள் வலுப்பெறும். இதனால் குடும்பம், பேச்சு, பணவரவு, தைரியம், முயற்சி, குறுகிய பயணங்கள் ஆகியவை முக்கியமாகும். குரு ரிஷப ராசியில் இருப்பதால் 6ஆம் ஸ்தானம் செயல்பட்டு வேலை, போட்டி, கடன், உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. சனி மீன ராசியில் இருப்பதால் 4ஆம் ஸ்தானத்தில் வீடு, சொத்து, தாயார், மன அமைதி தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும். ராகு கேது நிலை செலவுகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுப்புடன் செயல்பட வைக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் மனநிலை சிந்தனை மிக்கதாகவும் எதிர்காலத்தை நோக்கியதாகவும் இருக்கும். நீங்கள் இயல்பாகவே நம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர். ஆனால் இந்த மாதம் சில சூழ்நிலைகள் உங்களை சற்று யதார்த்தமாக சிந்திக்க வைக்கும். குடும்பம் மற்றும் சொந்த விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிப்பதால் மன அழுத்தம் வரலாம். இருப்பினும் இது உங்களை முதிர்ச்சியான முடிவுகள் எடுக்க உதவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் பேச்சில் நிதானம் காட்டினால் உறவுகள் மேம்படும். ஆன்மீக வாசிப்பு, தியானம், குரு சம்பந்தமான வழிபாடுகள் மன அமைதியை தரும். இந்த மாதம் நீங்கள் உங்களை மேலும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் காலமாக இருக்கும். சுய கட்டுப்பாடே உங்கள் வளர்ச்சியின் முக்கிய விசையாக அமையும். தொழில் மற்றும் வேலை. 2026 பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ஃபங்க்ஷன் அதிக உழைப்பை கோரும். குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை போட்டிகள், இலக்குகள், டார்கெட்கள் அதிகரிக்கும். அரசு வேலை, சட்டம், கல்வி, மருத்துவம், சேவை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை கூடும். இருப்பினும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் வீணாகாது. மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம், குறிப்பாக வேலை பங்கீடு குறித்து. பொறுமை மற்றும் ஒழுங்கு அவசியம். வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் இந்த மாதம் திட்டமிடும் நிலையில் இருக்கலாம். உடனடி மாற்றம் சற்று கடினமாக இருக்கலாம். தொழில் செய்பவர்கள் கடன் அல்லது சட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உழைப்பே இந்த மாதத்தின் வெற்றி காரணம். பணம் மற்றும் நிதிநிலை. பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையானதாக இருக்கும். வருமானம் நிலையாக இருந்தாலும் குடும்ப செலவுகள், வீடு அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். சூரியன் 2ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பேச்சு மற்றும் முடிவுகள் பண விஷயங்களை பாதிக்கும். அவசர முடிவுகள் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்குதல் அல்லது கடன் அடைப்பு தொடர்பான விஷயங்கள் வரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பும் உள்ளது. முதலீடுகளில் நீண்டகால நோக்குடன் செயல்படுவது நல்லது. குறுகிய கால லாப ஆசை வேண்டாம். செலவுகளை முறையாக கணக்கில் வைத்தால் இந்த மாதம் நிதி அழுத்தம் கட்டுக்குள்ளிருக்கும். பண விஷயங்களில் பொறுமையும் திட்டமிடலும் அவசியம். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் செரிமானம், கல்லீரல், கொழுப்பு, சர்க்கரை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. வேலை சுமை மற்றும் மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் தூக்கமின்மை உடல் நலத்தை பாதிக்கும். காரமான உணவுகள், எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைத்து இயற்கை உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. தினசரி நடைபயிற்சி, யோகா, சூரிய நமஸ்காரம் உடலுக்கு நல்ல பலன் தரும். சிறிய உடல்நல பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் பெரிய சிக்கல்கள் தவிர்க்கப்படும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொறுமையை சோதிக்கும். குடும்ப பொறுப்புகள், பண விஷயங்கள் அல்லது வேலை சுமை காரணமாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் நேர்மையாக பேசும் குணம் கொண்டவர். ஆனால் இந்த மாதம் பேச்சில் மென்மை காட்டுவது அவசியம். துணையின் உணர்வுகளை மதித்து நடந்து கொண்டால் உறவு வலுப்பெறும். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பத்தின் மூலம் வரன் பேச்சுகள் வரலாம். ஆனால் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். காதல் உறவுகளில் நடைமுறை சிந்தனை அவசியம்.
ஒருவருக்கொருவர் புரிதலுடன் நடந்து கொண்டால் இந்த மாதம் உறவுகளில் நிலைத்தன்மை கிடைக்கும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானின் அருளை பெறுவது மிக முக்கியம். வியாழக்கிழமைகளில் தக்ஷிணாமூர்த்தி அல்லது சாய்பாபா வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும். ஓம் குரவே நமக மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது அறிவு, அமைதி மற்றும் தடைகளை நீக்கும். மஞ்சள் நிற உடைகள், மஞ்சள் பூக்கள், கொண்டைக்கடலை தானம் செய்வது குரு தோஷத்தை குறைக்கும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது பெரிய புண்ணியமாகும். ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் நற்கர்மங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மன அமைதியையும் பாதுகாப்பையும் தரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுப்புடன் செயல்பட வைக்கும். தொழில் மற்றும் பணத்தில் மெதுவான முன்னேற்றம், உடல் நலத்தில் கவனம், உறவுகளில் பொறுமை இருந்தால் இந்த மாதம் நிலையான வளர்ச்சியை வழங்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.